Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கோதுமை மாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் நாம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு அதிகபட்சம் 15 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த ஸ்நாக்ஸ் காரமா இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவுமே அட்டகாசமா இருக்கும். மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்பவும் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதும், பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்நாக்ஸ்க்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு டைம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இந்த மாதிரி கட்டி செய்கிறது மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற இந்த மாவு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் தேவையான அளவுக்கு சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போது கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க சுகர் சிரப்போட அளவு இந்த மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு தேவையான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்சரை ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம இந்த மிக்சர் செய்யறதுக்கு ரவையை ஆட் பண்ணியிருக்கனால இது ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நல்லாவே ஊறிடுச்சு. திரும்பவும் அந்த மாவை நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒரு டைம் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் 3ல் 1 பாகம் அளவு எடுத்துகிட்டு அதை நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை அதில் வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பூரிக்கு எந்த திக்னஸில் மாவை உருட்டுவோமோ அதை விட கொஞ்சம் கெட்டியான அளவில் இந்த மாவை நம்ம உருட்டி எடுத்துக்கணும். மாவை ரொம்ப நம்ம மெலிசாக உருட்டினோன்னா நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் கல் மாதிரி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸை சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் மாவை உருட்டியாச்சு. அடுத்தது தேவையான ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ஸ்நாக்ஸை செய்ய போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் ஸ்நாக்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ணியிருக்க ஷேப்பை தனித்தனி பீஸாக பிரித்து எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணின உடனே இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரொம்பவும் வெயிட் பண்ணோன்னா மேலே இருக்க மாவு காய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி திக்னஸில் நீங்கள் மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் மாவோட உள்பாகமும் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மாவோட மேல் லேயர் மட்டுமே நல்லா வெந்துடும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸோட கலரும் நல்லாவே மாறிடுச்சு. எண்ணெயில் பெரிய பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே இதை நம்ம ஃப்ரை பண்ணணும்னா ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டும் மாறிடும். ஸ்நாக்ஸ் ரொம்பவுமே கருகிடும். இந்த ஸ்நாக்ஸ் நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது லைட்டாக வதவதப்பாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும்.
ரொம்பவும் கிறிஸ்பியான ரொம்பவும் டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ஸ்நாக்ஸை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாது. அவ்வளோதாங்க, கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொம்பவும் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.